மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைகள், ஐக்யூ லெவல் குழந்தையாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நேம் ஃபேக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து இவங்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்ற போது தான் என்னோடய ஃபீல்டுலேருந்து நான் சைக்காலஜிக்கலாக படிக்க ஆரம்பிச்சுட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் பண்ண வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன, ஐக்யூ லெவல் நுண்ணறிவு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கான ஒரு கலைத்திட்டம் ரெடி பண்ணுறதுக்கும், அவங்களோட ஃப்யூச்சருக்கு எப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறி. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு வயலன்ஸா இருந்தான். பார்க்கறதுக்கே என்னடா இவ்வளவு குழந்தைங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி ஒரு கல்வி அமையணும்னா, அவங்களுடைய ஐக்யூ லெவலை பிரித்து நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ், அதுக்கப்புறமா இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டாப்பர்ஸ்னு பிரிக்கிற மத்தியில் தன்னோட குழந்தைக்கு மைல்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது ஒரு குறைபாடு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லும் போது 100க்கு 98 பெற்றோர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இல்லை. நிறைய எதிர்ப்பு வந்தாலும் பெற்றோர்களிடந்தே எனக்கு எதிர்ப்பு வந்து மாணவர்களை இடைநிற்றல் செய்து வேறு பள்ளிக்கு செல்லும் போது கூட நான் அதை பற்றி வருத்தப்படல. இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ படித்தோம் வந்தோம் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு செய்யும் போது அந்த பெற்றோர்களுடைய சந்தோஷத்தை நான் லைவாக பார்க்கும்போது, அது நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஹைக் பண்ணி நீங்கள் வைக்கிறதுனால குழந்தைங்களுடைய ஐக்யூ லெவல் மோசமாகிறதும் இல்லாமல் ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்ம சரஸ்வதி நர்சரி பிரைமரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன இந்த ஸ்கூலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய படைப்புல மிகவும் அழகான ஒரு விஷயம் தான் குழந்தை. அதுலயுமே ஸ்பெஷலான ஒரு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியுடைய முதல்வர் டாக்டர் சூரியகுமார் தான் இருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். என்னோட பேர் வி சூரியகுமார். நான் வந்து இந்த பள்ளியில் பிரின்ஸிபலாக ஒரு 3 வருஷமாக பணியாற்றிருக்கேன். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் இருக்கும், மேக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுட்டு டாக்டரேட்டு பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் கிட்ஸ்க்கான தெராப்பி மெட்டீரியல்ஸ் NLP USA 35 கோர்ஸும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு சார். பொதுவாக வந்து ஒரு தாளாளர் அப்படின்னாலே ஒரு கம்பீரம், ஒரு இதுவாக இருக்கும். நாங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறோம், நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் உங்களோட குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் பார்த்த விஷயங்கள். ரெண்டாவது, உங்கள் பேருக்கு பின்னாடி அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கு டிகிரி. அவ்வளோ படிச்சிருக்கீங்க. உண்மையாகவே இவ்வளோ படிப்புகள் இருந்துமே எதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் உங்களை நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டீங்க? இல்லை, இது ஒரு சின்ன வட்டம்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, முதல்ல ஒரு டாக்டர் அம்பேத்கர் அகாடமி ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து கல்வி மூலமா நம்ம எல்லாமே செஞ்சிடலாம், எல்லா கல்வியை கொடுத்துட்டா மக்களோட தரத்தை உயர்த்தலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து மாலை வகுப்பு எடுத்து குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்னோட பகுதியில் இந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 150-200 பட்டதாரிகளை உருவாக்கணும். இதுதான் என்னோட தாகம்னு நினச்சிட்டு நான் ஒரு விதத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது விவேகானந்தர் ஒரு பள்ளியில் வந்து முதல்வராக நான் வந்து 2018 முதல்வராக அந்த பள்ளியில் போய் உட்காரும் போது அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி வந்து சென்றடையுது. ஒரு சில குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைகள், ஐக்யூ லெவல் குழந்தையாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நேம் ஃபேக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து இவங்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்ற போது தான் என்னோடய ஃபீல்டுலேருந்து நான் சைக்காலஜிக்கலாக படிக்க ஆரம்பிச்சுட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் பண்ண வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன, இப்போ கல்வி கொடுத்துட்டா என்னால் இந்த சமுதாயத்துக்கான பணி நிறைவடையும் நினைக்கும் போது, கல்வின்றது இப்போ சேவை வந்து எல்லாருமே கையில் எடுத்து எல்லாரும் கல்விக்காக செய்கிறாங்க. அப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து ஒதுக்கப்படுறாங்க. பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு எல்லாருமே இந்த நேரத்தில் தயாராக இருக்காங்க. ஆனால் வந்து ஐக்யூ லெவல் நுண்ணறிவு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு
கல்வி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கான ஒரு கலைத்திட்டம் ரெடி பண்ணுறதுக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு எப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறி என்னை சுற்றி அந்த கேள்விக்கான பதில் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸ்ரீ பத்ம சரஸ்வதி நர்சரி பிரைமரி ஸ்கூல் இன்க்ளூசிவ் ஸ்கூலாக இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வின்ற ஒரு விஷயத்த புகட்டினாலே போதும், வருங்கால சமூகம் வந்து ஒரு நல்ல செழுமையான ஒரு சமூகமாக மாறிடும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. உண்மையான ஒரு விஷயம் தான். படிப்பை கொடுத்துட்டா அவங்களே அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிப்பாங்க. பொதுவாக கடவுளுடைய படைப்புல அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு அழகு தான். ஆனா கடவுளே குழந்தையா இருக்குது இந்த ஸ்பெஷல் சைல்டு கிட்ட தான். ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு? ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிரமமான ஒரு துறை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து குழந்தைங்களை இந்த பிரச்சனைன்றது ஒரு யூனிக்கான ப்ராப்ளம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பிரச்சனைகளாக தான் இருந்தது. ஒரு குழந்தைக்கு நான் கொடுக்குற தெராப்பியோ இல்லை ஒரு குழந்தைக்கு நான் கொடுக்குற டெக்னிக்ஸோ அதை ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது இன்னொரு குழந்தைக்கு என்னால் செய்ய முடியாது. ஏன்னா இட்ஸ் கால்ட் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒரு விஷயம் நாங்கள் கொடுப்போம், அந்த குழந்தை அதை எடுத்துக்குதா, அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயமா ஸ்பீச் தெராப்பி ஆகட்டும், ஆக்குபேஷனல் தெராப்பி ஆகட்டும், பிஹேவியர் தெரப்பி, ரெமடியல் டீச்சிங் எல்லாமே ஒன்றா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி ஒரு கல்வி அமையணும்னா அவங்களுடைய ஐக்யூ லெவலில் பிரித்து நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ், அதுக்கப்புறமா இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டாப்பர்ஸ்னு பிரிக்கிற மத்தியில் ஐக்யூ லெவலே ஐக்யூவை வச்சு தான் இது மூணுமே நம்ம பிரித்து குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்குறோம். இந்த ஐக்யூ லெவலே 90க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களால் ஒரு சில செயல்கள் அவர்களால் செய்ய முடியும். இன்னும் நிறைய குழந்தைகள் டவுன் சிண்ட்ரம், டிஸ்லேஷியா இந்த மாதிரி டிஸார்டரில் இருக்கும் போது குழந்தைங்களுடைய முதல்ல அவங்க என்ன டிஸார்டரில் இருக்கிறாங்கன்றதை நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு தெரிய வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசும்போது நிறைய பேரண்ட்ஸுங்க இன்றைக்கி செய்கிற விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை. தன்னோட குழந்தைக்கு மைல்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது ஒரு குறைபாடு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லும் போது 100க்கு 98 பெற்றோர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இல்லை. ஏற்றுக்கொண்டாலும் சமுதாயத்தில் இந்த குழந்தைய நான் காட்டவும் ரெடியாக இல்லை. அவங்களாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் போது எங்களுக்கு அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து எந்த ஒரு குழந்தையுமே வந்து தன்னோட பெற்றோர்கள்கிட்ட வந்து உங்கள் குழந்தை இந்த மாதிரி குறைபாடாக இருக்குது, அவர்களுடைய பிரெயினில் ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பிஹேவியரோட பேட்டர்ன் ஒரு நார்மலாக இருக்கிற கிட்டோட இவங்களோட கிஃப்டட் சைல்டுடைய பிஹேவியர் மாற்றத்தை அவங்க உற்று நோக்கும் போது மட்டும்தான் அவங்க மருத்துவமனையை அணுகிறாங்க. மருத்துவமனையை அணுகுனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணுன்றதை டிசைட் பண்ணுறாங்க. நம்ம பள்ளியில் வந்து ஐக்யூ லெவல் 45 இருந்ததாலே போதும், நம்ம பள்ளியில் நான் வந்து சேர்க்கை கொடுக்குறேன். அந்த குழந்தை நம்ம பள்ளியில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா குழந்தைங்களுக்கு முதல் விஷயமா அவங்களோட கல்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டி ஆக்ட் படி ஒரு குழந்தை 6 வயசு ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு 1ஆம் வகுப்பு, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஐக்யூ லெவலுக்கு தகுந்த மாதிரி க்ரோனலாஜிக்கல் ஏஜ் இல்லாமல் மென்டல் ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்கேஜி இல்லைனா யூகேஜி மாதிரி அவங்களுக்கு வகுப்புகள் கொடுத்து அவங்களோட பாடத்திட்டம் அந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான தெராப்பீஸை இங்கே இடத்துல செஞ்சுட்டு ஒரு 9 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு செய்கிறோம். அதை தாண்டியும் 2 o'clock மேலேயே குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தெராப்பீஸை கொடுத்துட்டு இந்த ஸ்கூலில் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் வந்து கிஃப்டட் சைல்டை வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து நடந்துக்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான குழந்தை படிக்கிற பள்ளியில் ஏன் குழந்தைகள் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எங்கிட்ட வந்து டைரெக்டாகவே வைக்கிறாங்க. ஆனால் நார்மல் குழந்தைங்களுக்கான பள்ளின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த மாதிரி கிஃப்டட் சைல்டுக்கான குழந்தைகள் இல்லை. அதுவும் இந்த வட சென்னையில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்க்ளூசிவ் கொடுக்கறதுக்கான ஒரு கல்வி நிறுவனம் எந்த இடத்துலையும் இல்லை. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு கல்வி தரணும், இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பள்ளியை ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தாலும் பெற்றோர்களிடந்தே எனக்கு எதிர்ப்பு வந்து மாணவர்களை இடைநிற்றல் செய்து வேறு பள்ளிக்கு செல்லும் போது கூட நான் அதை பற்றி வருத்தப்படலை. இந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்திற்கு நம்ம எதனா செய்யணும், ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களா, எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் வேணும்ல எல்லாருக்குமே. ஏதோ படித்தோம் வந்தோம் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு செய்யும் போது அந்த பெற்றோர்களுடைய சந்தோஷத்தை நான் லைவாக பார்க்கும் போது அன்னைய பொழுது எனக்கு நிறைவடையும். சார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க சார் இந்த நேர்காணல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாகரீக காலகட்டத்தில் தன்னோட குழந்தை இப்படி இருக்கிறத மற்றவங்க பார்த்தா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, ஏளனமா நினைப்பார்களோ, கிண்டல் செய்வாங்களோ, கேலி கிண்டலுக்கு நம்ம ஆளாகுவோமோ, அதுக்காக அந்த குழந்தைய வந்து ஒரு ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல இருந்து? நான் முந்தையே கூறின மாதிரி தான் ஃபஸ்ட்டு விஷயம் அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். நீங்கள் அதாவது ஒரு குழந்தையோட ஐக்யூ லெவலை மாடிஃபை பண்ணக்கூடிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 12 வயதுக்குள்ளே தான். லெஸ் தென் 12 இயர்ஸ்க்குள்ளே மட்டும் தான் ஒரு குழந்தையோட ஐக்யூ லெவலை மாற்ற முடியும், மாடிஃபை பண்ண முடியும்.
அதை தாண்டி 12 வயசுக்கு குழந்தை தாண்டுதுன்னும் போது அவங்களுடைய ஐக்யூ லெவலில் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது. அது நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஹைக் பண்ணி நீங்கள் வைக்கிறதுனால அவனை ஒரு 4 செவத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயோ அந்த குழந்தைய வைக்கிற இன்னும் அந்த குழந்தை பெரிதும் பாதிப்படைஞ்சு இன்னும் ஹைப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்விரான்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரூல்னு சொல்லுவாங்க. அந்த என்விரான்மெண்ட்டை குழந்தைகிட்ட கொண்டு வரும்போது தான் அந்த குழந்தைங்களுடைய ஒரு சில மனநிலை வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது வந்து வெளியே அவங்களுக்கு கொண்டு வந்து நல்லபடியாக குழந்தைங்கள் போவாங்க. ஆனால் நீங்கள் உள்ள டம்ப் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஐக்யூ லெவல் மோசமாகிறதும் இல்லாமல் அவங்க இன்னும் ஹைப்பர் ஆகிற தான் நிலவரத்துக்கு போவாங்க. ஸோ அதை பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதை மாதிரி செய்யாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று குழந்தைங்களோட ஐக்யூ லெவலில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேருந்து பேரண்ட்ஸ் வெளியே வர்றது நல்லது. சரி, நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு வயலன்ஸாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கே என்னடா இவ்வளோ குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி அவங்கள கையாளுறீங்க? நான் பார்த்தேன் அப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நீங்கள் ஹக் பண்ணோன்னே அவன் காமா ஆகிறான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி நீங்கள் கையாளுறீங்க? ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்து குழந்தை வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஹைப்பர் ஆகுறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று பேம்பரிங் பண்ணி பார்த்துருப்போம் அந்த நேரத்தில், இல்லைனா ஹெட்டில் ஒரு லைட்டாக மசாஜ் கொடுத்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது அந்த குழந்தை ஹைப்பர் ஆகும் போது இது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆகும்போது நாங்கள் நார்மலாக கொடுக்குற ஒரு வாட்டர் கொடுத்து அவனை காம் டவுன் பண்ண வைப்போம். அந்த சுச்சுவேஷன்ஸை பிரேக் பண்ண என்னென்னலாம் பண்ணமோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது ஹைப்பர் ஆகும்போது ரொம்ப செல்ஃப் டிஃபென்ஸும் குழந்தைங்க தன்னைத்தானே வந்து செல்ஃப் இன்ஜுரி பண்ணிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு பேம்பரிங் கொடுக்குறதோ இல்லை அவங்களோட நீட் ஃபுல்ஃபில் பண்ணோம். எப்போ ஒரு குழந்தை ஹைப்பர் ஆகுதுன்னும் போதும் அவனுடைய நீட் பிரேக் ஆகும் போதும் அவனுடைய நீட் வந்து அவன் கரெக்டாக அந்த நேரத்தில் செய்ய முடியாத நேரத்தில் மட்டும்தான் அந்த குழந்தை ஹைப்பர் ஆகுது. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை எனக்கு வந்து சவுண்டுனால வந்து அந்த குழந்தை வந்து ஹைப்பர் ஆகுது அப்படின்னும் போது அவனுக்கு நான் ஒரு சில டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருப்பேன். ஃபார் ஒரு பேம்பரிங் கொடுத்து ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவனுக்கு ஹெட் மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவனோட ஃபிங்கரிங் கொடுத்து சென்சரியை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவன் ஒர்க் அவுட் ஆகணும்னா நாங்கள் அதை கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அந்த குழந்தை ஹைப்பர் ஆகிறதுக்கான சூழல் இல்லாமல் பெரிதும் பார்த்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக உங்கள் பள்ளியில் அந்த மாதிரி ஹைப்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி தெரப்பி கிளாஸ் ஆகட்டும், என்ன மாதிரி வகுப்பறைகளை வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? மார்னிங் 9 to 10 நார்மல் கிளாஸில் நார்மல் கிட்ஸோட குழந்தைங்க உட்காருவாங்க. குழந்தைங்க உட்காந்து அந்த நார்மல் கிட்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக வந்து காப்பி பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு நீங்கள் அதாவது வந்து கிஃப்டட் சைல்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உண்மையாக இருப்பாங்க, அதேமாதிரி அஃபெக்ஷனாகவும் இருப்பாங்க, லவ் அண்ட் கேராகவும் இருப்பாங்க. நான் இந்த இடத்துல நீங்கள் செருப்பை கழட்டி விடுறோம், இங்கே தான் நம்மளோட செருப்பு காலனி விடுற இடம், இந்த இடத்துல நம்ம பாத்ரூம் போனோம், இந்த இடத்துல நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் அந்த அந்த ஒரு பிரின்சிபல்ல இருந்தும் அந்த ரெகுலேஷன்லஸும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதே மாதிரி அவங்க ஈஸியாக காப்பி பண்ணிப்பாங்க ஒரு விஷயத்தை. ஒரு நார்மல் கிட்டோடு அவங்க உட்காரும்போது அந்த 1 ஹவரில் அந்த நார்மல் கிட் என்னென்னலாம் பண்ணுதோ அந்த விஷயங்களை அவங்க காப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எக்மோர் ஹாஸ்பிட்டலோ இல்லைனா ஏதாவது அரசு மருத்துவமனையில் ஐக்யூ டெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தெராப்பிஸ்லாம் இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு பிஹேவியர் கொடுக்கணும், ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கணும், ஸ்பீச்சே வராதுங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி எதையுமே ஜென்ரலைஸ் பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அந்த தெராப்பியை 11:30 12:30 அல்ல 1 o'clock வரைக்கும் டெய்லி மாற்றி அந்த தெராப்பிஸை நான் சொன்னக்கூடிய பிஹேவியர் தெராப்பி, ஆக்குபேஷனல், ஸ்பீச் தெராப்பி இதெல்லாம் நாங்கள் மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டுவோம். சார் ரொம்ப ஒரு விஷயம் சார், எத்தனை ஆசிரியர்கள் சார் இருக்காங்க இந்த சரஸ்வதி ஸ்கூலில்? நம்ம சரஸ்வதி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு 7 ஆசிரியர்கள் இருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிட்ஸ்க்குன்னு இங்கே நான் இருக்கேன், கிளினிக்கல் சைக்காட்டிஸ்ட் நான் இருக்கேன், ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லிட்டு டாக்டர் கார்த்திகேயன் வருவாங்க, ஃபிசியோதெரப்பி டாக்டர் பாலமுருகன் சார் வருவாங்க. ஆசிரியர்கள் பிஎட் முடித்த டிடிஎட் முடித்த ஆசிரியர்கள் நம்ம பள்ளியில் 7 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு 5th standard வகுப்பு ஆசிரியர்களாக இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ரித்திகா மிஸ் பிஎஸ்சி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேட்டாக இருக்காங்க. உளவியல் தெரிஞ்ச மிஸ்ஸஸ் நித்யா எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கிளினிக்கல் சைக்காட்டிஸ்ட் இருக்கேன். ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்காக டாக்டர் கார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிசியோ கொடுக்கறதுக்கு டாக்டர் பாலமுருகன் சார் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 பேரும் இந்த ஸ்பெஷல் கிட்டுக்காக ஒரு கேர் எடுத்து பார்த்துருக்கோம். அது இல்லாமல்
மிஸ்ஸஸ் கீத பிரியான்னு சொல்லிட்டு அட்வொகேட் இருக்காங்க. அவங்க சின்னதாக ஒரு டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருக்காங்க ஸ்பெஷல் கிட்டுக்காக. அவங்களும் வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க.